பெரியார் அவர்களை பற்றி யாரோ சொல்வதை பற்றி எல்லாம் கூட அமைச்சர் ரொம்ப சோகத்தோடு கண்டனத்தோடு சொன்னார். நாம எப்பவுமே பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற இயக்கம், மற்றவர்களுக்கு பதில் சொல்வதில்லை. அது மட்டும் இல்லை, பைத்தியம் முடிக்காதவர்களுக்காகத்தான் பேசணும். நம்ம பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் அதுக்கு பதில் அல்ல. பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் வேண்டியது சிகிச்சையை தவிர பதில் அல்ல. ஆகவேதான் சிகிச்சை கட்டணும். ஒருத்தர் என்ன கேட்டார், ஒருத்தர் குறிப்பிட்ட பேரை சொல்லி அவரை சொல்றாரு. அடுத்தது இன்னொருத்தர் பேரை சொல்லி அவரை ஆதரிக்கிறார் என்றார். ஏன் ஒரே ஒரு பைத்தியம் தான் இருக்கிறது அவசியம்? பைத்தியக்கார படைக்கு போனா, மனநல மருத்துவக்கு போனா மிகப்பெரிய அளவு. ஆகவே நம்முடைய நாட்டில் பல கல்லூரிகளை விட்டு விட்டார்கள். அதுவும் இவருடைய காலத்திலே திராவிட மாடல் ஆட்சியில் அது பாட்டு பெருகிட்டே வருது. அதனாலதான் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதா புதுசா சட்ட திருத்தங்கள் வருது. நிதி கொடுக்கறதுக்காக வந்தவர்லாம் இப்போ முழுக்க முழுக்க நிதி கொடுக்கறதுக்கு வந்த எப்படி ஆட்சிக்கு வந்தார்களோ அது மாதிரி நிதி கொடுக்க வந்தவர்களும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய தத்துவம், அந்த தத்துவம் தான் இங்க மனவிழாவிற்கு வரக்கூடிய அளவுக்கு. இதுல ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது என்னன்னா, வனராஜ் அவர்களை விட, இந்த குடும்பத்தை விட அருமையாக மணமகளாக இருக்கக்கூடிய நவீனா அவர்களுடைய பெற்றோர் டைமண்ட் ராவ் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் பாராட்டுகிறேன். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா இந்த கொள்கையில் அவர் இருக்கார். நம்முடைய வரராஜ் அவர்கள் ஐயா வரதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த நன்றிக்குரியவர்னு அமைச்சருக்கு நன்றி சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் இல்லைன்னா நான் இந்த பதவிக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த நன்றி உணர்ச்சி தான் மனிதர்களை அடையாளம் காட்டக்கூடிய, திருவள்ளுவர் கூறிய மிகப்பெரிய அளவுக்கு தந்தை பெரியார் சொன்னது. நன்றி என்பது ஐயா சொன்னார். பெரியாருடைய கருத்து எவ்வளவு உயர்ந்த கருத்து. முத்துக்கள் பன்றிகளுக்கு முன்னாலே போட்டால் தெரியாது என்பது பழைய பழமொழி. அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவு